இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் தினமும் படிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குமானால், தினமும் நினைவு கூற வேண்டிய ஒன்று இருக்குமானால், தினமும் பேச வேண்டிய ஒன்று இருக்குமானால், தினமும் சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்குமானால், அது கல்வாரி சிலுவையை பற்றி இல்லையா? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அந்த தெய்வீக பலன் அந்த கல்வாரி சிலுவை பற்றிய வெளிப்பாட்டில் அடங்கியிருக்கிறது, அது சத்தியத்துக்குள் அடங்கியிருக்கிறது. இப்போ தினமும் கூட நம்ம திருவிருந்து எடுக்கலாம். அன்னைக்கு எடுத்துருக்காங்க, அன்னைக்கு எடுத்துறாங்க. சில சபைகள் இன்னுக்கும் அது நடந்துட்டு இருக்கு. தினந்தோறும் திருவிருந்து நடக்குது. கூடும் பொழுதெல்லாம் திருவிருந்து, எப்போ அதெல்லாம் கூடுறாங்களோ அப்போ திருவிருந்து அனுசரித்துறாங்க. இதுக்கு எது காரணம்னா, அந்த கல்வாரியை தேவன் நினைவு கூற சொல்லிவிட்டார். அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. அதனால் இதை நினைவு கூறுங்கள் சொல்லிட்டார். அதனால் நம்ம அநேக சத்தியங்கள் படித்திருக்கலாம், தவறில்லை. நம்ம எல்லாம் படிக்கணும், எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்வது தவறு கிடையாது. ஆனால் பேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்கான ஒரு அடிப்படைய பேஸ்மெண்ட்டு, அதை ஒழுங்காக போடாமல் மேலே மேலே பில்டிங் கட்டிட்டு போகக்கூடாது. அப்படி கட்டிட்டு போனோன்னா காற்று புயலை அடிக்கும் பொழுது, மழை வெள்ளம் வரும்போது கீழே ஆட்டம் கொடுத்துரும். கீழே போய் அந்த தண்ணி போய் அந்த பேஸ்மெண்ட் ஆட்டம் கொடுத்துரும், அந்த பில்டிங்கை சாஞ்சிடும். இன்றைக்கி தான் அநேக ஆவிக்கிற வாழ்க்கையுடைய பில்டிங் சாஞ்சு போயிருக்குது. ஏன்னா பேஸ்மெண்ட்டு சரியாக போடலை. அந்த பேஸ்மெண்ட் என்னென்னா கல்வாரி சிலுவை குறித்த சத்தியம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன கல்வாரி குறித்த சத்தியம்னா, அதாவது கடவுளுடைய முழு அன்பையும் வெளிப்படுத்துகிற வருடம். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வாரியை படித்தால் தான் அவனுக்கு அந்த அன்பு விளங்கும். அவர் அற்புதமானவர் படிக்கிறதெல்லாம் அன்பு விளங்காது. ஆண்டவர் செய்யாத அற்புதம் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆனால் அவருடைய அன்பு புரியல. ஹல்லேலூயா. முதல் தப்பு பண்ணுவேன் யாரு? ஆதாம் இல்லையா? ஆதாமை தேடி ஆண்டவர் வந்தாரா, ஆதாம் ஆண்டவரை தேடி போனானா? ஆண்டவர் தான் தேடி வந்தார். தப்பு பண்ணவன் அவன் தானே போனான். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்னதை நான் செய்யக்கூடாதுன்னு நான் செஞ்சுட்டேன். நான் தானே ஆண்டவர் தேடி, நான் ஓடி ஒளிந்து விழுகிறான், தேவன் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ கூட அவனுக்கு அன்பு புரியல. அன்பு ஆமாம் பாருங்க, மனிதர்கள் தவறு செய்து ஆண்டவர் மனஸ்தாப போறார். நோவா கிட்ட சொல்றாரு, நோவா அந்த மனிதர்கள் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, இவங்க பண்ணுற அட்டூழியம் ரொம்ப மோசமாக, இப்படியே போனால் இன்னும் கொடூரமாய் மாறிடும். அதனால் என்ன பண்ண போகிறேன், மனுக்குலத்தை அழிச்சிட்டு நீ நீதிமானாக இருக்கிற உன் மூலமாக இந்த சந்ததியை நான் பெருக பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு பேழையை செய்ய சொல்கிறாரு. அந்த மனுக்குலமே அந்த தண்ணியில் கதறுது இல்லையா? யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 30 கோடி ஜனங்கள் அந்த நாட்களில் இருந்ததாக ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க. அன்றைக்கு நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள் தொகை மொத்தம் 30 கோடியாக இருந்ததாய் சொல்லப்படுகிறது. இந்த 30 கோடி ஜனங்களுடைய அழுக்குறல், அவங்க தப்பு செஞ்சாங்க தான், ஆனால் அவங்க துடி துடித்து கதறி தண்ணியில் சிறு பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள், நடக்க முடியாதவர்கள் எல்லாம் கதறி அழுது அந்த கதறலையும் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த மழையை நிறுத்தி நோவாவை கொண்டு ஆண்டவர் அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணார். இனிமேல் இந்த மக்கள் என்னென்ன இந்த தண்ணீர்னால் அழிக்கவே மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கு தான் அவர் கொடுத்துருக்கிற தண்டனை. இருந்தாலும் அவர் உள்ளம் என் சாயலாய் உண்டாக்கப்பட்ட என் ஜனங்களை அழிக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணாலும் நான் தண்ணீரில் அழைக்க மாட்டேன்னு அவர் அடையாளமாக வானவில்லை வைத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றார், நான் எத்தனையும் முறையை நான் சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருந்தேன். அவங்க 1000 முறை தவறு செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்க. அப்போ அவர் அன்பை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆண்டவர் பல கோணம் இன்னும் நிறைய சொல்லிட்டு போவேன். அவர் அன்பு உள்ளவர் என்பது பல காரியங்களே அவர் செய்கிறார். தேவை நேரத்தில் அற்புதங்கள் பண்ணுகிறார், வானத்தில் மன்னா இறக்குகிறார், செங்கடை பிளக்கிறார், அவங்களுக்கு குறையில்லாமல் நடத்துகிறார் இல்லையா? அக்னி ஸ்தம்பம் மேக சம்பத்தோடு ஒரு குறையில்லாமல் வனாந்தரத்தில் நடத்துகிறார். இதெல்லாம் ஒரு அன்பு உள்ளவர் என்பதை காட்டின விஷயங்கள் தான். ஆனாலும் மனுக்குலம் அவர் அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. எப்போது அன்பை புரிந்து கொண்டது? அன்புனா எப்போ அதுக்கான அர்த்தம் கிடைச்சதுன்னா, கல்வாரில இயேசு தொங்கி ரத்தம் சிந்தி ஒரு தேவகுமாரன், ஒரு தேவன் மனிதனுக்கு பதிலாளாய் அங்கே சாகும் பொழுதுதான் கடவுள் மனுக்குலத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது அந்த கல்வாரியில் தான் அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா
என்ன வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன். உயிரே போனாலும் என் உயிரை எடுத்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் இயேசுவை ஒரு நாள் நான் மறுதளிக்க மாட்டேன். நிறைய பேர் ரத்த சாட்சியம் மறைச்ச காரணம் தெரியுமா? அவட அன்பை புரிஞ்சுட்டாங்க. சொல்லலாம் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லிடு, மறுதளிச்சா உன்னை விட்டுறேன். என் உயிரே போனாலும் இயேசு என் ரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அநேக ரத்த சாட்சியம் மறித்தாங்க. அப்போ ஆண்டவருக்கும் உயிர் கொடுக்குற அளவுக்கு போனாங்கன்னா அவருடைய அன்பு தான். ஹல்லேலூயா. அப்போ சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து விலகி போகிறாங்களே. ஆண்டவர் கேட்டால் அது கிடைக்கல, ஏன் எனக்கு குடும்பத்துலேருந்து இது மாதிரி வந்துருச்சு, எனக்கு ஒன்று பேசலாம் பத்தியா, ஒன்று ஏன் உனக்கு ஒன்றும் நடக்கல, எதுக்கு நீ அங்கே போயிட்டு இருக்கிற சொல்லி சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் விட்டு ஓடுறாங்களே. ஆனால் உயிரை போனாலும் நின்னாங்களே, யார் தெய்வ அன்பை அறிந்தவர்கள்? ஹல்லேலூயா. என் தேவனுக்காய் நாங்கள் அவர் கூட நிற்போம், எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர். அப்போ அந்த அன்பு புரிஞ்சுட்டது தான். அதாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். யார் அவரிடத்தில் அன்பு கூற முடியும்? அவருடைய அன்பு விளங்கி கொண்ட ஒருத்தர் தான் அன்பு கூற முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்ம அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ளும் போதுதான் நாம் திருப்பி செலுத்த முடியும் அந்த அன்பை. கடவுளுடைய அன்பை விளங்கி கொள்ளாதவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற முடியாது. இருக்கீங்களா? என்ன சொல்றேன், உங்களை யாரும் உந்தி புஷ் பண்ணி தள்ளுறது இல்லை. கையை தட்டுங்க, சீக்கிரம் வாங்க, அப்படி பண்ணுங்க. அன்பு இருந்தா ஆவலாய் வருவீங்க. ஹல்லேலூயா. உங்க பிடிச்சவங்க 8 மணிக்கு வராங்கன்னா நீங்க 7:30 மணிக்கு போய் நிற்க மாட்டீங்க? நிற்பீங்களா இல்லையா? சரி, உதாரணம் எடுத்துங்க. உங்கள் பொண்ணு அமெரிக்காவில் படிச்சுட்டே வருது, ஃப்ளைட்டில் வந்து இறங்குது. 4 மணிக்கு ஃப்ளைட்டு வந்து இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? குறைஞ்சது அரை மணி நேரம் முன்னாடி நிற்க மாட்டிங்களா ஏர்போர்ட்டில்? ஐயோ என் பொண்ணு படிச்சுட்டு வர, அவளை பார்க்கணும், போய் ஓடி போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தமிட்டு, எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கியா? என்ன அந்த பெண்ணை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த நேசம் உங்களை அப்படி நெருக்கி ஏவுது, போய் பார்த்துடணும், சீக்கிரம் போய் எப்போ போய் சேர்றோம், எப்போ போய் பார்ப்பேன். இதுதாங்க நீங்கள் கடவுளை நேசிக்கிறது அர்த்தம். ஹல்லேலூயா. எப்போ தெய்வ பிரசனத்துக்கு போய், எப்போ நான் ஒரு ஆராதிப்பேன், கர்த்தருடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பேன், எப்போ போவேன், ஒரு ஆவலாய் தடுத்துன்னு தான் கவியை உதறி போட்டேன். நான் என் தேவனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணாலும் நீ சட்டம் போட்டுக்கோ, திட்டம் போட்டுக்கோ, என்ன சிங்க கபியில போடு, என்ன வேணா பண்ணு, நான் என்ன பண்ணுவேன், ஜன்னலெல்லாம் திறந்து கதவெல்லாம் திறந்துட்டு 4 பேர் கேட்குற மாதிரி சத்தமாக பாடி நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜா கேட்குறாரு பாருங்க, அவருக்கு தூக்கம் வரல. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன்னு அவன் சொல்லல. அந்த ராஜா காலையில் விடிகாலத்தை தூங்காம ஓடி போய், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? பாருங்க, யார் குரல் கொடுக்கறது? தேவனை அறியாத ஒருவன் குரல் கொடுக்குறான். ஒரு மீன்கார மட்டும் நான் மீன் வாங்குறேன் டெய்லி. அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஒரு நாள் கேட்டாங்க, இன்னும் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வேலைலாம் செய்யலாமா, நான் ஒரு பாஸ்டரு. நான் ஒரு பாஸ்டரு. அப்படியா? வீடெல்லாம் வாங்கிட்டீங்களா? சர்ச்செல்லாம் கட்டிட்டீங்களா? எனக்கு இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்கும் பொழுது. அவங்க என்ன நம்ம கேட்டுனுங்க, அதெல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் தெரியும்பா, கிறிஸ்துவங்களை பற்றி எனக்கு தெரியும். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. 4 மணிக்கு ஏந்த ஜெபம் பண்ணனா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாருமே. இல்லைங்க, நான் இன்னும் அதெல்லாம் கவலைப்படுதுங்க. அவங்க எனக்கு சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போகிறார் பாரு. சபைக்கு போகிற ஆளும் கிடையாது அவங்க ஒரு இந்து ஃபேமிலி. ஹலோ, ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை பற்றி நம்பிக்கை காட்டிலும் ஆண்டவர் அறியாதவர்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கிறது. ராஜா சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவனுக்கு தெரியுது நீ ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. நாம நிறைய நேரத்தில் மறந்து போகிறோம், அவரோட அன்பை விட்டு விளைக்கிறோம், அவன் மேலே வைக்க வேண்டிய விசுவாசத்தை விட்டுடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு மறக்கிற சக்தி இருக்குது. அதுக்கு தான் தினந்தோறும் நினைவு கூற சொன்னார். ஹல்லேலூயா. தினந்தோறும் அந்த கல்வாரை நினைச்சு பாரு, மறக்கிற சக்தி இருக்கு. ஏன்னா பிசாசு ஏதோ கொண்டு போட்டு அதை பார்க்க வச்சு, கடவுள் நல்லவர் என்பதை மறக்க வச்சு, அன்புள்ள தெய்வம் என்பதை மறக்க வச்சு,
அவருடைய பிரசனத்துக்கு வராதபடி, தேவனை தேடாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பிரித்து விட அவன் திட்டமிடுவான். அதனால தான் என் அன்பு உனக்கு எப்பவும் நினைவில் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அப்பப்போ நினைச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக மரித்தார். போகும்போது சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக இரத்தம் சிந்தினார். என் சாபங்களை அவர் சுமந்து கொண்டார், என் வியாதியை அவர் சுமந்து கொண்டார், என்னோட தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார். சொல்லிக்கிட்டே போங்க, அவருடைய அன்பு உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஏன் இந்த கல்வாரியை பற்றி நம்ம அடிக்கடி பேசணும், படிக்கணும், செய்தியை கேட்கணும். ஏன்? இதுக்கு தான் ஒரு 3 கருத்து சொல்ல போகிறேன். ஒன்று, நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்பதற்கு, இல்லையா? நல்லா வேக வேகமாக ஆண்டவர் சமூகத்துக்கு வருவாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. கொஞ்சம் நாட்களில் பார்த்தோன்னா அந்த கடவுளை தேடுகிற விஷயத்தில் குறைவுபட்டு, வாரத்துக்கு ஒரு நாள் போதும், ஏதோ ஒரு காணிக்கை போட்டோமா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்குது. கர்த்தருடைய மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருக்குது, கடவுளை உண்மையாய் தேட முடியல. அவங்களால ஏதோ ஒரு கடமைக்காய் வர நிலைமைக்கு மாறிட்டாங்க, இல்லையா? அப்போ கடவுளுடைய அன்பு நெருங்க இன்னும் கிட்ட நெருங்கணும். ஹல்லேலூயா. ஒருத்த தூரத்திலிருந்து பார்க்கறது கிட்ட பார்க்கறது நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அவரை பத்தி புரிய அவரை போய் பார்க்கணும் போல ஆயிடும், இல்லையா? இல்லையா? அப்படிதானே? அதுதானே சகையை கொண்டாச்சு. இயேசுவை குறித்து நிறைய கேள்விப்படுகிறான், இயேசுவை பார்த்ததில்ல. அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்டவரோ. அப்போ அவரை பற்றி நிறைய கேள்விப்படும் போது அவரை பற்றி நல்ல விஷயங்களா கேள்விப்படுறான். அவர் குஷ்டரோகிகளை தொட்டு குணமாக்குகிறார், அவர் எல்லாரோட பாவிகளோட உட்காந்து சாப்பிடுகிறார். இப்படி பலவிதமான காரியம் பார்க்கும்போது இவனுக்கு ஒன்று புரியுது, அவர் ரொம்ப நல்லவர் பழகுது, அவர் பெரிய வல்லமைப்பட்ட, இதெல்லாம் அவனுக்கு புரிய வரும்போது அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது, எப்படியாவது அவரை பார்த்துடணும். ஹல்லேலூயா. எப்படியாவது பார்த்தணும், அவர் எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு வாஞ்சை தாகத்தினால ஓடி காட்டத்தி மரத்தில் அமர்ந்து கொண்டு அவன் இந்த வழியாய் வந்த பார்த்துடலான்னு கர்த்தர் அவனை பார்த்தார். ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ அவரை, தேவனை குறித்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆவலாயிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருவோம். அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ள தெய்வம் புரிஞ்சிட்டா ஓடோடி வருவோம், வேகமாய் வருவோம். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் தயங்கி தான் வரான், இல்லையா? அப்போ அவனுக்கு அப்பா சரியா புரியல. ஏன்னா அவன் என்னமெல்லாம் பல நண்பர்களோடு சேர்ந்து வெளியே போகலாம், நல்லா இருக்கலாம், இதுதான் மைண்டில் ஓடி சொத்தையே பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். அப்பாவை அவன் சரியா புரிஞ்சுக்கல, அப்பாவை. அதனால தான் அவன் திரும்பி வரும்போது ஒரு யோசனையாக வருகிறான், அப்பா நம்மளை சேர்த்துக்க மட்டும் வரும், வேலைக்காரனா போய் இல்லாமல் இப்படி. இந்த அப்பா பற்றி புரிஞ்சுக்காதனால தான். அவன் அப்பா பற்றி புரிஞ்சிருந்தா முதல்ல ஆண்டர் விட்டு போயிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. சரி, அப்படியே போயிருந்தான், எல்லாம் இழந்தவன உடனே ஓடி வந்துருப்பான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேப்பா. அவன் விட்டு போன தப்பு மகனேன்னு சேர்த்துட்டு இருப்பார். இப்போ தயங்கி வரேன்னா அப்பாவுடைய அன்பு புரியல. அப்பாவை அன்பு புரிஞ்சுட்டா அவரை விட்டே போயிருக்க மாட்டேன், அவரை விட்டு விலகி இருக்க மாட்டேன். இப்போ அன்பு புரியாதனால தான் கடவுளை விட்டு விலகி போகிற ஒரு அனுபவத்தை கிறிஸ்துவ மக்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால் இந்த கல்வாரியை குறித்து படிச்சிட்டிங்கன்னா என்ன வந்தாலும் சரி, நான் ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன், வேத வாசிக்கிறத நிறுத்த மாட்டேன், ஆலயத்துக்கு போகிறத நிறுத்த மாட்டேன். ஏன்னா எதையும் பார்க்கல, நான் ஆண்டவரை மட்டும்தான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்காக தான் நான் ஆலயத்துக்கு போகிறேன், அவருடைய சத்தத்தை கேட்க தான் போகிறேன், வேற எதையும் பார்க்கல. பாஸ்டர் ரொம்ப நல்லவருங்க, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னு உடனே அன்றைக்கி நைட்டை வீட்டுக்கு வந்துடுவார். என்னம்மா என்னாச்சு, எப்படி இருக்கீங்க? அதுக்காக தான் அந்த சபைக்கு போகிறேன், அதுக்காக தான். அவர் உங்களை விசாரிக்கிறதுனால அதுக்காக அந்த சபைக்கு போகிறேன், அதுக்காகலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசாரிச்சுட்டு போயிட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். வேணும்னா ஒரு ஜபம் பண்ணிட்டு போவார், ஆண்டவரே இந்த பிரச்சனை எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நான் அவ்வளோதான் பண்ணுவார். உன்னை விசாரிக்கிறவர் மாத்திரமில்லை, உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர், உன் பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற தேவன். உன் விசாரிக்கிற தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள், உன்னை அன்பு கூறுகிற ஒரு தெய்வத்தை நீ பார்க்க கற்றுக்கொள். ஹல்லேலூயா. நம்ம இங்கே யாருக்காக வரல, நமக்காய் ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தனை ஒரு தெய்வத்துக்காக மாத்திரங்க கொடுக்குறோம். அதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். ஹல்லேலூயா. அந்த அக்கா என்னை ஒரு மாதிரி பார்த்து மூஞ்சி திருப்பினாங்க, அதுக்கு தான் அந்த சபைக்கு நான் போகிறதில்லை. அந்த அக்காவை பார்க்க போனேன் சபைக்கு, அந்த அக்கா எப்படின்னா திருப்பிட்டு போட்டேன்.
நீ ஆண்டவர் பார்க்க தானே போனேன், அப்படியே வார்த்தை கேட்க தானே போனேன் இல்லையா? நான் இங்கே விவரம் யார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னுக்குறாங்க, யார் என்ன செயின் போட்டுங்கிறாங்க. இப்போ தான் வாங்கினீங்களா நெக்லஸ்ஸு? எங்கே வாங்கினீங்க? இதுக்கப்புறம் சபை யாரை பற்றி இங்கே விசாரித்து யாரை பற்றி நம்ம எதுவும் அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ கடன் இருக்குதா, சரி நான் 1,00,000 கொடுக்குறேன் வச்சுக்கோன்னு கொடுக்க போகிறோம் இல்லை. அப்போ ஏன் பெருசாக அதை கேட்டுன்னுக்கிறீங்க? நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது இல்லையா? அப்போ ஏன் கல்வாரி குறித்து படிக்கணும்னா, அங்குதான் தன்னுடைய முழு அன்பையும் அவர் ஊற்றினார். கரை புரண்டு ஓடுகிறது அன்பு. ஹல்லேலூயா! அந்த அன்பு நம்ம இருதயத்திலே ஓடணும்னா, இந்த அன்பு புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பி பாடுவோமா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி சத்தம் சொட்ட சொட்ட கால்களை தூக்கி தொழு மரத்துல கட்டிட்டாங்க. அப்போ பவுலும் சீலாவும் பாருங்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நம்ம சுத்தி என்னமோன நடந்துக்கலாம், நம்மளே அடிச்சு தொங்க விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கலாம். நான் அங்கேயும் ஆண்டவரை துதித்து பாட முடியுதுன்னா, இயேசுவின் அன்பை பவுலும் சீலாவும் ருசித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா! எதை வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை துதிக்கிறத யாரும் நிறுத்த முடியாது. என் ஆண்டவரை ஆராதிக்கிறத யாரும் நிறுத்த முடியாது. என் தெய்வத்தோடு கூட இருக்கிறத எதுவும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா! சில வசனங்களை தொடர்ந்து போகலாம். அதாவது ஒன்று சொன்னேன், நான் கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்பதற்கு இந்த சத்தியத்தை நன்றாய் படித்திருந்தால் ஒழிய இதை படிக்கலைன்னா பிசாசு நம்மளை வழி விலகி செய்து தெய்வத்தை விட்டு பிரிச்சிடுவாங்க. இதுக்கான வசனத்தை சொல்கிறேன். 3 காரியத்தை சொல்கிறேன். இன்னொன்று, நம்மை கிறிஸ்துவுக்காய் செயல்பட வைக்க, நம்மை நெருக்கி அல்லது உந்தி தள்ளுவதற்கு இந்த சத்தியத்தை படித்திருக்கணும். ஹல்லேலூயா! அவரோட அன்பு நமக்குள்ள வந்துடுச்சுன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம அவருக்காக எதையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாயிடுவோம். அது அந்த அன்பு நம்ம நெருக்கி ஏவி நம்ம ஏதாவது அலுவலக செய்யணும், நமக்காக இதை செய்த தெய்வத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு இந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவும். அப்போ இந்த அன்பு புரிஞ்சால் ஒழிய கர்த்தருக்காய் ஒருத்தன் செயல்பட முடியாது. அதை குறை சொல்லிட்டு இந்த காரணத்தை சொல்லிட்டு அதான் ஏன் வரல, நான் அதனால தான் ஏன் வரல. எதனால? காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறதுல 1000 காரணங்கள் இருந்தாலும், நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தாலும், 7 மடங்கு சூளையை போட்டாலும்,
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை ஒரு நாளும் அவரை விட்டு வேறு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மை நெருக்கி கடவுளுக்காய் செயல்பட வைக்கிறது என்ன? வல்லமையா, வரங்களா, அல்லது வேதத்தின் அறிவா? இதெல்லாம் தேவைதான். ஆனால் அவருடைய அன்பு தான் தொடர்ந்து செயல்பட முடியும். ஒரு ஆர்வத்தில் செயல்படுவோம், அப்புறம் தனிஞ்சிடுவோம். அன்பு தனிஞ்சு போகக்கூடாது. அப்போ இந்த அன்பை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும்னா இந்த கல்வாரி குறித்து தினந்தோறும் பேசணும், நினைவு கூறணும். அவர் அன்பை மறந்து விடாதபடிக்கு தினமும் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது, தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அந்த அன்பினால் ஒருத்தன் நெருக்கி ஏவும் போது அவனை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் அன்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல்படுவான் பாரு, அவன் எதுக்கும் தயாராகுவான். அவனை யாரும் தடுக்க முடியாது, யாருமே. ஆமாம், அவன் ஆண்டவருக்காக செயல்படுவான். ஏன்னா அவருடைய அன்பு அவனை இருதயத்தில் நெருக்கி தள்ளணுங்குது. அவனை யாருமே அவனை புஷ் பண்ணலை, அவருடைய அன்பு புஷ் பண்ணி தள்ளிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. என்னை நெருக்கி ஏவுகிறது தேவனுடைய அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரு சொல்லி நான் செய்கிறதில்லை, அவருடைய அன்பு என்னை புஷ் பண்ணி பின்னாடி முன்னுக்கு தள்ளணும் இல்லையா? ஒருத்தர் பின்னாடி இருந்து கொஞ்சம் தள்ளி விட்டா பாருங்களேன், அவங்களுக்கு விருப்பம்லாம் கூட அவங்க முன்னாடி போயிடுவாங்க இல்லையா? அந்த புஷ் பண்ணிய தேவன் அன்பு நம்மளை போ போ தள்ளும்போது நம்ம ஏங்கலை, அந்த அன்பு நம்மளை புஷ் பண்ணி தள்ளிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம செயல்படக்கூடிய சக்தி இல்லாக்கிட்ட ஒரு அன்பு நம்மளை புஷ் பண்ணி தள்ளிட்டே இருக்குது. அதில் நிமித்தமாக செயல்படுகிறோம். எனக்கு ஆற்றல் இல்லை, தகுதி இல்லை, எனக்கு எப்படிப்பட்ட ஞானம் இல்லை, எனக்கு பெரிய ஆளுன்னு சொல்லுகிறது எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய அன்பு என்னை கொண்டு ஏதாகிலும் செய்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள என்ன இருக்குது அது வெளியே வருது. நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால அந்த அன்பு என்னை இயக்குகிறது, அதை உந்தி தள்ளுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு புரிந்து கொண்டாதான் ஒருத்தன் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க செயல்பட முடியும். அப்புறம் இன்னொரு காரியம், 3 காரியத்தை நான் விளக்குறேன், அதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஏன் இந்த கல்வாரி குறித்து படிக்கணும்னா, தேவனோடு அன்பின் பிணைப்பு ஏற்படும் பொழுது நாம் அவரோடு ஒன்றோடு ஒன்றாய் கலக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்றோம், அவரை நாம் முழுமையாய் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். 2 பேர் ஒருவரை நேசிக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கம் உண்டாகிறது. அப்படி நெருக்கம் உண்டாகும் போது என்ன நடக்குதுன்னா, இதை வேற மாதிரி புரிஞ்சுக்காதுங்க, ஆவிக்குரிய ரீதியை பேசுகிறேன். ஒருவரை நேசித்து நெருங்கும் போது அவர்கள் கர்ப்பம் தரிக்கிறார்கள். அவர்கள் ஆமாம். அப்போ ஒருத்தரை நேசிக்கும் போது நான் எப்படி இதை விளக்குறேன்னா, ஒருத்தரை நேசிக்கும் பொழுது நம்ம ஒன்று பெருசாக ஆண்டவரத்தில் பேச போதில்லை, ஆண்டவர் தான் நமக்காக நிறைய பேசுவார் இல்லையா? ஏன்னா நம்ம பேசுகிற அவர் சிறப்பானதை பேசுகிறாரு. இப்போ அவர் நம்மளை நேசிக்கிறவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமாம், இன்னும் பேசிட்டுக்கலாமான்னு இருக்கும். இன்னும் அப்போ நம்ம ஒருத்தரை நேசிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்தில் கருவாகி கர்ப்பம் தரிக்கிறோம். அப்போ அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையா இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்களாய் அந்த வார்த்தை கருவாக உருவாகி நம்ம வாழ்க்கையில கனியாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கனியாக. ஆமா, ஒரு திராட்சை செடியில ஒரு திராட்சை கொடி இருக்கிறது. அந்த கொடியானது அந்த திராட்சை செடியில இணைந்து இருக்கும் போது அந்த கொடியில என்ன நடக்கிறது? ஒரு பூ விடுகிறது. பூ விட்டுனா என்னாகிறது? அதற்குள் ஒரு மகரந்த சேர்க்கை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதுக்குள்ள ஒரு இனப்பெருக்கத்துக்கான ஒரு காரியம் நடக்கிறது. அது நடந்த பிறகு அது பிஞ்சாய் மாறுகிறது. பிஞ்சாய் மாறின உடனே அது ஒரு காயாய் மாறுகிறது. அது காயாய் மாறின உடனே ஒரு கனியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மரத்தின் ஒரு செடியினுடைய விசேஷம் என்ன? அதனுடைய கனிதான் இல்லையா? மாமரம் ஏன் சொல்றோம்? அந்த மாம்பழம் வருது. அந்த மாம்பழத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அதை எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த மாமரம் வந்தால் தான் அது மாமரம்னு சொல்றதுக்கு தகுதி இல்லையா? மாமரங்க ஆனால் ஒரு காயும் வந்தது இல்லைங்க. ஒரு காயும் ஆமாம், ஒரு நாளும் பூவை பூத்தது கிடையாது, அதில் கனியை வந்ததில்லை. ஆனால் மாமரம் தான். அந்த மாமரம் இருந்தால் என்ன எல்லாம் கட்டின பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போது அது கனி கொடுத்தாதான் அந்த மரத்துக்கு சிறப்பு இல்லையா? அப்போ அந்த திராட்சை செடியோடு அந்த கொடி இணைந்து இருக்கும் போது அதனால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். மிகுந்த இயேசு சொல், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
எண்ணில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் போதுதான் அது திராட்சை செடிதான் என்றது அடையாளத்தை காட்டுகிறது. இல்லைன்னா டவுட் வரும் நமக்கு, இது என்ன செடி, திராட்சை செடி மாதிரி இருக்கு, ஆனா திராட்சை செடியான ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா இதுக்கான அடையாளம் கனி இல்லை, இதுல ஒரு கனி இல்லை, அதனால இது திராட்சை செடியான் டவுட் இருக்கு. ஹலோ, நாம் தேவனோடு இணைந்திருந்தால் தேவனுடைய சாபம் நமக்குள்ளிருந்து வெளிப்படணும் கனிகளாக. ஒரு கனிவுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவன் எங்கே இணைந்து இருக்கணும்? திராட்சை செடியில் இணைந்து இருக்கணும். தேவனுடைய அன்பில இணைந்து இருக்கிறவன் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். கனி என்பது என்ன? தேவனுடைய சாபங்களை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. இது திராட்சை செடியினுடைய கொடிதான் என்றது அடையாளம் என்பது என்ன? அதிலே கனிகள் வரணும். ஹல்லேலூயா. அப்போ நீ தேவனுடைய பிள்ளைதான் என்பதை எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய சுவாபங்கள் உனக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவரோட நெருக்கமா இல்லாம அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளாம நீ அவரை எப்படி நேசிக்க முடியும்? அவரும் ரெண்டு பேரை நேசித்து ஒன்றாய் கலக்கும் போதுதானே அங்கே ஒரு கற்பம் தரிக்க முடியும். ஒரு வார்த்தையினாலே கற்பம் தரிக்கப்பட்டு அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அது நம் வாழ்க்கையிலே வெளியே கொண்டு வரும். ஹலோ, அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது சந்தோஷமா இருக்கலாம், அது விடுதலையா இருக்கலாம். எந்த வார்த்தையை நீ கருத்தரித்தீங்களோ அது ஒன்னால் வளர்ந்து பிள்ளையாய் பிறக்கும், அது கனியாய் வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றோடு ஒன்றாய் இணையும் போது நிறைய நேரம் திரும்ப திரும்ப கருத்தரித்து கொண்டு இருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை, செழிப்பு, ஞானத்தை, அறிவை பெற்று விசுவாசத்தை அவரோடு இணைந்து நமக்குள்ளிருந்து கனிகளாய் நாம பெற்றெடுக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? ஒரு கிறிஸ்தவன் என்றால் கனிதர வாழ்க்கிறனும். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருக்கிற கொடி அதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒரு கனிதரும் ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்றால் அவன் எதை வேணா படிச்சிருக்கலாம், பைபிள்ல எந்த கோட்ஸ் வேணா படிக்கலாம், எத்தனை வருஷம்னா சபையில இருக்கலாம், பாஸ்டா கூட இருக்கலாம், பாஸ்டர் பையனா கூட இருக்கலாம், அமெரிக்கால கூட படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த கல்வாரி அன்பை புரிந்து கொண்டு அவருடைய நேசத்தை உணர்ந்து கொண்டு என்னை நேசிக்கிற இந்த தெய்வத்தை நானும் நேசிப்பேன் என்று ரெண்டு பேரும் நேசித்து ஒன்றோடு ஒன்றாய் கலக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையினாலே அவன் இருதயத்திலே கற்பம் தரிக்கிறான். கற்பம் தரித்து அவன் வாழ்க்கையில் அதை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளும் அவனுக்குள்ள வாழ்க்கையில வெளிப்படும் போது அவன் கனிதரும் வாழ்க்கையாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. இதனுடைய நம்ம இது முழு விளக்கங்களோடு நான் செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வெறும் தலைப்பு தான் சொல்லியிருக்கிறேன், வெறும் தலைப்பு தான் சொல்லியிருக்கிறேன். அது எல்லா இடத்தையும் விளக்கணுன்னா கண்டிப்பாக நேரம் பத்தாது இல்லையா? ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம அடுத்த மாதம் இதை தொடரலாம். நான் நேரம் கடந்து போயிடுச்சு, தலைப்பு சொல்கிறதுக்கு நேரம் பத்தலை. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சம் வசனத்தை வாசி சில விஷயங்கள் புரியும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 35 39 வசனங்களை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 35. 8ஆம் அதிகாரத்தில் 35 39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே நம்மில் அன்பு கூறுகிற ஒருத்தர் இருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் என்னை சுற்றி இருந்தாலும் என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த அன்பு கூறுகிற தெய்வம் என்னோடு இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் ஜெயிச்சு நான் மேல வருவேன். ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்தவ ஜீவியம். சின்ன சின்னதை பார்த்துட்டு அப்படியே எந்த பக்கம்லாம் திரும்பி போகிறதில்ல. ஆண்டவர் புரிஞ்சுக்காம, ஆண்டவருடைய அன்பு விளங்காம, ஆண்டவர் விட்டு நிறைய பேர் விலகி போகிறதும்
அவரோட நெருங்க முடியாமல் போகிறது, அவருக்காக செயல்பட முடியல, கனிதர வாழ்க்கை இல்லை. அதான் கல்வாரி படிக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் 15 வயதிலிருந்து சபைகளுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். நிறைய புத்தகங்கள் வாசித்து எல்லாருடைய செய்தியும் கிட்ட இருக்கு, ஒருத்தரும் விடுறதில்லைன்னு. நாங்கள் ஆரம்பவங்களே சிபிஎம் சர்ச்சுக்கு போனோங்க. அவங்களாம் பயங்கர கட்டுப்பாடும் ஒழுங்கு முறையும் இருக்கிற ஒரு சபைகள். அங்கெல்லாம் இப்படிலாம் எல்லா கூட்டங்கள்லாம் ஒன்று தவறாத போனோம். இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்க்குற கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், மற்றவங்கள வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையிலும் பலவித தடுமாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி, இதெல்லாம் நான் அதை அனுபவித்து தான் கர்த்தருடைய இந்த ஆலயத்தை நம்ம துவங்கும் போது, சபையாக மாறும்போது கல்வாரி குறித்து நம்ம அதிகமாக பேசணுன்ற அந்த பாரத்தை எனக்கு வைத்தார். அதனால தான் தொடர்ந்து என்றைக்கு முழு சபையாக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதோ, அந்த திருவிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு மாதமும் நான் கல்வாரி குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேசி கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டே இருப்பேன், பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள்லாம் இங்கே உக்காந்துட்டு இருக்குன்னா இந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கிய காரணம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்குது, இருந்தாலும் கூட நீங்கள் நிலைத்து நிற்கிறதுக்கு இந்த சத்தியம் ஒரு முக்கிய காரணம். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் ஒரு சபையை விட்டு விலகி போகிறது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. காரணம், அவங்களுக்கு அந்த அன்பு விளக்கப்படாதபடினால நல்லா போயிட்டு கட்சியில் சபை விட்டு நின்றுறாங்க. நாங்கள் சொல்கிறோம், இங்கே வர்ற எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டாண்ட் ஆகிட்டே போகிறீங்க, நீங்கள் வளர்றீங்க, நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கல்வாரி குறித்து நீங்கள் படிக்கிற இந்த சத்தியம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த அஸ்திபார செய்தி உங்களுக்கு தொடர்ந்து போதிக்கப்படுகிறதுனால இந்த தெய்வத்தை விட்டு உங்களால் எங்கேயுமே போக முடியாது. ஹல்லேலூயா. பவுலை போல தான் சொல்லுவேன், வியாதியோ வியாகுலமோ பசியோ பட்டினம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரும் என்ன ஆண்டவர் அன்பு வச்சு விளக்க முடியாது. என்ன வந்தாலும் கர்த்தரோட தான் இருப்பேன், கர்த்தரோட தான் இருப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு 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 குணாதிசயம். இது நம்ம ஒரு பழக்கமாக மாறிடணும். என்ன வந்தாலும் ஆண்டு சமூகத்துக்கு விடுது. எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட கவலை என் வாழ்க்கையில் இருந்தாலும் என் தேவ சமூகத்துக்கு போகிறத நான் ஒவ்வொரு நாளும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நான் தெய்வ சமூகத்துக்கு போகிறத நிறுத்த மாட்டேன். ஏன்னா அங்கே தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. நீ எந்த மந்திரவாதிகிட்ட போனாலும் சரி, என்ன எந்தெந்த கோயிலாக ஓடினாலும் சரி, அங்கே போய் திரிஞ்சு இது பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, அவர் தீர்ப்பாரா இவர் தீர்ப்பாருன்னா எவரும் தீர்க்க முடியாது. உன் பிரச்சனையை கர்த்தர் மாத்திரம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் என் தேவனால் மாத்திரமே கூடும். தேவனால் செய்யக்கூடியதை மனிதனிடத்தில் போய் தேடாத. மனுஷன் அதுக்கு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது சொல்லி அவன் காலத்தை கடுத்துவான். நம்மளால் ஒன்று முடியலன்னா மற்றவங்களால எப்படி முடியும்? அவனும் மனுஷன் தானே. இப்போ என்னால் முடியல, அவரால் முடிஞ்சிடுமா? அவரும் ஒரு மனுஷன் தான். அப்போ மனிதர்களால் கூடாதவைகள் என் தேவனாலே கூடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போடணும், அங்கே போயிடணும். நீங்களே அப்பத்து போஜனை கொடுங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது ஆண்டவரே, எங்ககிட்ட 200 பணம் இருக்குது, இங்கே பார்த்தா ஹோட்டல் இல்லை, இருக்கிறத நிறைய ஜனங்க, நாங்கள் எப்படி இவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறது? சரிப்பா என்ன இருக்குது, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், இங்கே ஒரு ஆமாம். இப்போ அது சொல்கிறது எனக்கு காமெடியாகவே இருக்குது. ஒரு திரள் கூட்டம் உட்காந்துட்டு இருக்குது, ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணிக்கிறான், 5 அப்பமும். ஆமாம். இதுக்கும் அந்த 5000 பேர் புருஷர்களும் இருக்கிற ஏறக்குறைய கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறான்னு வச்சுக்க, அது எவ்வளோ பெரிய கூட்டம். இவங்க வந்து சொல்கிறது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5, ஏதாவது என்ன பண்ண முடியாது வச்சுக்கிட்டு, இதுதான்பா இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது, 200 பணம் இருக்கு, போய் வாங்க முடியாது, ஹோட்டல் கிடையாது, இவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுக்க ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அவன் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சின்னதாக என்ன பண்ணுறான், 5 அப்பத்தை வச்சுருக்கிறான், 2 மீன் வச்சுக்கிறான். போதும், என் கையில் கொடுத்துரு. ஹல்லேலூயா. என் கையில் கொண்டு வா அங்கே சொல்கிறார். உடனே பந்தி இருக்க சொல்லிட்டார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, அங்கே போய் எல்லாரும் உட்கார வச்சிரு, அதை என் கையில் கொடுன்னு. அதை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரே வார்த்தை தான், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். ஒரே வார்த்தை தான், அது ஆசீர்வாதத்தோட அது பழகி பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, நம்மளால் முடியாதது என்ன ஆண்டவர் கரத்தில் கொடுத்து, என்னால் முடியலப்பா, என்னுடைய அறிவு கெட்டலை, என் சக்தி கெட்டலை, அதுக்காக அது மனுஷனை தேடி இருக்காதுங்க. என் அறிவு கெட்டலை, ஆனால் உமக்கு எல்லாம் தெரியும்,
உன் கரத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். என் வாழ்க்கையை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த சூழ்நிலை உன் கரத்தில் கொடுக்குறேன். இந்த பிரச்சனை உன் கரத்தில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்ளவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா.